Okay, everything is ready. So let us start. Hello friends, welcome to this free seminar 5 on dynamic convergence professional version. Okay. In short, இது வந்து நம்ம Decon Pro அப்படின்னு சொல்லலாம். I am Saravanan from Enlight Trading Solutions, welcoming all of you for this free seminar 5. முன்னாடியே வந்து நீங்க few seminars பார்த்திருப்பீங்க இந்த dynamic convergenceல. Seminar free seminar 1, 2, 3 and 4. 4 seminars videos முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து dynamic convergence version 1, 2, 3 and 5 இத பத்தி இருக்கும். இந்த free seminar 5ல இந்த dynamic convergence professional versions பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த free seminar 5 ஓட ஹைலைட் வந்து Decon Pro, அதாவது professional version of dynamic convergence. இந்த professional version of dynamic convergence பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸை விட very simple and very clear. ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப கிளியரா இருக்கும். No more confusions, no more difficulties in taking trades. அதே மாதிரி accuracy level ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டியும் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸை விட இதுல ப்ரொஃபஷனல் வெர்ஷன்ல உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அவ்வளவுதான். இந்த ப்ரொஃபஷனல் வெர்ஷன் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸை விட வெரி கம்ஃபர்டபுள், வெரி சிம்பிள் அண்ட் வெரி கிளியர். அதே மாதிரி அக்யூரசி இஸ் வெரி வெரி குட். This is the main difference between the previous versions and the professional version. Decon Pro பத்தி ஒன் லைன்ல சொல்லணும்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அண்ட் லோ ரிஸ்க் ட்ரேடிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அண்ட் லோ ரிஸ்க் ட்ரேடிங் கான்செப்ட். என்னோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல வேர்ல்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் கான்செப்ட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த Decon Pro இதில் இருக்கிற ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஈஸினஸ், அக்யூரசி, ப்ராஃபிட்டபிலிட்டி வேற எதுலையுமே என்னால் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம இதுல ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கு, ரொம்ப லோவா நமக்கு இருக்கு. பாட்டம்லயே என்ட்ரி இருக்கு, பை இருக்கு, டாப்லயே நமக்கு செல் கிடைக்குது. அதனால இட்ஸ் a வெரி லோ ரிஸ்க் ட்ரேடிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத வார்த்தைகள்ல சொல்றதை விட when you come into the course நிச்சயமா அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, is not, I'm not பெருமைக்காக அதை நான் சொல்லல, இட்ஸ் ரியல். ஓகே, ஸோ எவ்வளவுதான் வார்த்தைகள்ல சொன்னாலும் அது ரியலிஸ்டிக்கா நீங்க பார்க்கும்போது தான் அதனுடைய ஆழம் தெரியும். ஸோ ப்ளீஸ் டூ மேக் an attempt.
This is the world's best and low risk trading concept. அடுத்ததா யாரெல்லாம் இந்த கோர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? எல்லா மார்க்கெட்டுக்குமே இந்த கான்செப்ட் ரொம்ப சூட் ஆகும். நீங்க வந்து என்எஸ்சில ட்ரேட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கமோடிட்டியில ட்ரேட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸா இருந்தாலும் சரி. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸை நீங்க பண்றவங்களா இருந்தாலும் சரி, அல்லது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் ட்ரேடர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ரொம்பவே சூட் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டைல் ஆஃப் ட்ரேட் வேணாலும் நீங்க பண்ணலாம். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு ட்ரேடிங் கான்செப்ட். நீங்க இன்ட்ராடேவும் பண்ணலாம், அதே மாதிரி பொசிஷனல் ட்ரேடிங்கும் நீங்க பண்ணலாம், அல்லது ஸ்கால்பிங் கூட நீங்க பண்ணலாம். எல்லா ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரேடிங்க்கு இது ரொம்ப சூட்டபிள். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் இந்த கோர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸும் வரலாம், நியூ ஃப்ரெஷ் ட்ரேடர்ஸும் வரலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிளாஸஸ் எடுக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நியூ கம்மர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு we have different set of coaching methods. ஓகே, ஸோ நியூ ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவங்க ரியல் ட்ரேடிங்க்கு போகிறதுக்கு. ஸோ அவங்க சில ஸ்டேஜஸ் கடந்து போனால் தான் ரியல் ட்ரேட் பண்ணணும். நாங்கள் சொல்கிற வரைக்கும் அவங்க ரியல் ட்ரேடிங்க்கு போகக்கூடாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் அப்படி இல்லை, ஆல்ரெடி அவங்க ட்ரேடிங்கில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கோர்ஸ் ஃபினிஷ் பண்ண உடனே அவங்க தே கேன் ஸ்டார்ட் ட்ரேடிங். ஓகே, பட் நியூ கம்மர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டிகான் ப்ரோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு பயம்ங்கிறதே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து கேரண்டீட் மூவ்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால அந்த பயம்ங்கிற விஷயமே இங்கே கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பயம் இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்காக வில் கெட் மோர் கான்ஃபிடென்ட். அப்புறமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்யூரசி ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ஆரம்பத்திலே 80 அல்ல 85 to 90% நீங்கள் பிகினிங்லேயே டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ நாள் ஆக ஆக நீங்கள் ட்ரேட் பண்ண உங்களுடைய அக்யூரசி லெவல் வில் மூவ் டுவர்ட்ஸ் 100%. ஓகே, அடுத்ததா நீங்கள் ஒரு கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ட்ரேடராக உருவாகலாம். யாரையும் கன்சல்ட் பண்ணாம, எந்த ஒரு அவுட் சைட் சப்போர்ட்டும் எடுத்துக்காம, ஒரு முழுமையான சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் அண்ட் சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா நீங்க உருவாகிறதுக்கான வழிகள் இதுல இருக்கு. அதே மாதிரி நீங்க வெயிட் பண்ணி ஒரு நல்ல ட்ரேடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களை எடுக்க வைக்கும். இந்த கான்செப்ட் ட்ரேடிங்ல ரொம்ப முக்கியம் பொறுமை. பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் வேணும், அப்பதான் நீங்க பொறுமையா இருக்க முடியும். வெயிட் பண்றதுக்கு ரீசன் இருக்கணும். ஓகே, அதெல்லாம் இதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ எப்பயுமே நீங்க உங்களுடைய ஆல் ட்ரேட்ஸும் குட் ட்ரேட்ஸா இருக்கும். ட்ரேட் இல்லாத இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. பேட் ட்ரேட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆகும். ஓகே, அப்புறமா ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ரொம்ப பாட்டம்லேயே பை பண்ணுவோம், ரொம்ப டாப்லேயே செல் பண்ணுவோம். அதனால கண்டிப்பா இதுல ரிஸ்க் வந்து வெரி வெரி லோ. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எல்லா பாயிண்ட்டை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி. ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களுக்கு ரொம்பவே கன்சிஸ்டண்டா கிடைக்கும். எவ்ரி டே யூ கேன் மேக் மணி. அதுதான் நமக்கு முக்கியம்.
நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு பணம் வரணும், பணம் வருதா அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் மேக்கிங் நிச்சயமா எவ்ரிடே கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஓவராலா நீங்க பிளஸ்ல தான் இருப்பீங்க. இந்த செமினார்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்னோட ப்ரீவியஸ் செமினார்ஸும் நீங்க பார்க்க விரும்பினால் பார்க்கலாம். ஓகே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைனமிக் கன்வர்ஜென்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே அதுல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் அந்த ப்ரீவியஸ் ஃப்ரீ செமினார் 1, 2 and 3, 4. ஓகே, அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கலாம், எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். யூடியூப் போயிட்டு டைனமிக் கன்வர்ஜென்ஸ் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா you will get all these videos. You will get all these videos. Please go and watch. Okay. இல்லைன்னா என்னோட வெப்சைட்ஸ்ல www.enlighttradingsolutions.in இதுல போயிட்டு டெஸ்டிமோனியல்ஸ்லயும் நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ வெப்சைட்ல டெஸ்டிமோனியல்ஸ்ல இந்த வீடியோஸ்லாம் இருக்கு, யூ கேன் see. அல்லது யூடியூப்லயும் நீங்க பார்க்கலாம். இந்த டிகான் ப்ரொஃபஷனல் வெர்ஷன் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்க்கும் இதுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை ஈக்குவல் டு 0 to 31. ஒரு பைஸ் மார்க்கெட் 0 லெவல்ல இருக்கும்போது தான் நமக்கு பை சிக்னல்ஸ் எல்லாம் வரும். அப்பதான் நமக்கு வந்து லோ ரிஸ்க்ல பை கிடைக்கும். 0ல பை பண்ண நிச்சயமா அது 31 லெவல் வரைக்கும் போகும், அங்கதான் நம்ம எக்ஸிட் ஆகணும். அதனால வந்து மினிமம் கேரண்டீட் மூவ் எது வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். அதனால கேரண்டீட் மூவ்ல கண்டிப்பா நம்ம ட்ரேட்ல இருப்போம், அதுதான் நமக்கு வேணும். அதே மாதிரி லோ ரிஸ்க் பை என்ட்ரிஸ் கிடைக்கும், பிகாஸ் we are entering at the very bottom, I mean the 0 level. அடுத்தது அதே மாதிரி செல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்ல தான் நம்ம என்டர் ஆகும், 31 ஏரியால தான் நம்ம என்டர் ஆகும். ஓகே, 31 ஏரியால தான் நம்ம என்டர் ஆகும். அதனால நமக்கு ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிரும். 31ல செல் பண்ணும்போது நமக்கு 0 லெவல் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறது உறுதி. அதனால கன்ஃபார்ம்டு செல் மூலம் நிச்சயமா நம்ம இருப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வெரி ஸ்பெஷல் திங் அபவுட் தி ப்ரொஃபஷனல் வெர்ஷன். முன்னாடி வெர்ஷன்ஸ்ல இது கிடையாது, இதுல தான் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, டைனமிக் கன்வர்ஜென்ஸ் ப்ரொஃபஷனல் வெர்ஷன் ட்ரேட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, சில ட்ரேட் எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை நடந்த லைவ் ட்ரேட் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். அன்னைக்கு வந்து இது வந்து SBI ஃபியூச்சர் ஓட ஸ்கிரிப்ட், அதனுடைய சார்ட். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை மார்னிங் வந்த சிக்னல் வந்து இஸ் அ பை கன்வர்ஜென்ஸ் வந்திருக்கு, இந்த சிக்னல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம், சம்வேர் ஹியர் நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். திஸ் இண்டிகேட்ஸ் த பாட்டம்.
zero area of the market. Okay, இங்க பாத்தீங்கன்னா this is the 31 area of the market. The confirmed move இது வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். இதுக்கு மேல நடக்குமா நடக்காதா we don't know, உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கலாம், but you have to come into the course. அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால அன்னைக்கு வந்த அடுத்த சிக்னல் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்த சிக்னல் பாத்தீங்கன்னா செல் சிக்னல். அது எப்படி நம்ம செல் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, this is the cell convergence. ஓகே, மார்க்கெட் வந்து 31 ஏரியால இருக்கு செல்லுல. ஓகே, இங்கேயும் நமக்கு செல் கன்வர்ஜென்ஸ் இருக்கு, பட் there is no signal. பட் இங்க இருக்கு, ஆனா சிக்னல் இருக்கு. இந்த சிக்னல் பத்தி நான் சொல்லணும்னா, ஒன்ஸ் செல் கன்வர்ஜென்ஸ்க்கு அப்புறம் செல் மூவ் நடக்க போகுது அப்படின்னா you will get the signal. இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு அலர்ட்ஸ் மூலமா வரும், உங்க சார்ட்லயே அலர்ட்ஸ் வரும். நீங்க வேற எந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தாலும், இப்போ எஸ்பிஐல நீங்க இருக்கீங்க, சன்ஃபார்மால பை வருது அப்படின்னா இமீடியட்டா எஸ்பிஐ சார்ட்லயே உங்களுக்கு அலர்ட் வரும், பை சன்ஃபார்மா அப்படின்ட்டு. அதனால இந்த அலர்ட் சிஸ்டம் மூலமா உங்களுக்கு எல்லா ட்ரேடும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிரும் இந்த டிகான் ப்ரோ. அதனால ஈஸியா அதை போய் நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரேடும் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோ பத்தி சொல்லணும்னா, இந்த ஏரோ வந்து ரீபெயிண்ட் ஆகாது, மாறி விழுகாது, மறையாது. ஓகே, ரைட். ஸோ இந்த செல் 31 ஏரியால இருந்து 0 வரைக்கும் கிளியரா நடந்திருக்கு. திஸ் இஸ் த கன்ஃபார்ம்டு மூவ் ஆஃப் த மார்க்கெட். ஓகே, இந்த ட்ரேட் வந்து ஆக்சுவலா we have taken this trade. இந்த ட்ரேட் நாங்க பண்ணியிருக்கோம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ட்ரேட். you can see here. ஒரு லாட் தான் செல் பண்ணியிருக்கோம், ஆனா இங்க 250 இருக்கு. ஏன்னா மார்னிங் 1 லாட் பை எடுத்தேன், ஃபியூ பாயிண்ட்ஸ்ல நான் வெளியே வந்துட்டேன், பிகாஸ் நான் செல்லுக்காக தான் மெயினா வெயிட் பண்ணேன். அதனாலதான் இட் ஷோஸ் 250. அன்னைக்கு வந்து சன்ஃபார்மால கூட ஒரு மினி ட்ரேட் நாங்க பண்ணியிருக்கோம். கேன் சி. இந்த செல்லுக்கு அடுத்தது அகைன் எஸ்பிஐல ஈவினிங், அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அகைன் ஒரு பை கன்வர்ஜென்ஸ் வந்து சிக்னல் வந்திருக்கு. லாஸ்ட் 10 மினிட்ஸ் கூட ஒரு மூவ் நடந்திருக்கு, நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து இந்த ஃபுல் எஸ்பிஐ ஃபியூச்சர்ஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு நீங்க தெளிவா நீங்க பார்த்துக்கலாம். 3 சிக்னல் வந்திருக்கு, 3மே ட்ரேடபிள். இதுல 1 தான் நாங்க ட்ரேட் பண்ணியிருக்கோம், செல். ஏன் நம்ம பை எடுக்கல, ஏன் செல் மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னா there are reasons for that. ஸோ நீங்க கோர்ஸ்க்கு வரும்போது நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு நாங்க பண்ண அடுத்த ட்ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ்ல. வில் கோ டு தட் ஸ்கிரீன். இதான் அந்த டிசிஎஸ் ஓட ஸ்கிரீன். டிசிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி வெனஸ்டேயே நமக்கு ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. ஆஃப்டர் திஸ் செல் கன்வர்ஜென்ஸ் ஃப்ரைடே வந்து இந்த இடத்துல டிசிஎஸ்ல செல் பண்ணி இங்க நாங்க வெளியே வந்திருக்கோம். ஓகே, திஸ் இஸ் த டிசிஎஸ் ட்ரேட். த செல் இஸ் கரெக்ட். இந்த ட்ரேட் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் பண்ண ட்ரேட் ஆக்சுவலா. ஓகே, இந்த ட்ரேட் ஒரு நல்ல ட்ரேட் தான், கரெக்டா தான் அவர் பண்ணியிருக்காரு. டிசிஎஸோட சப்போர்ட் லெவல், மெயின் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு 2525,
அந்த வாரத்தில் வந்து அது வந்து ஹிட் ஆயிருக்கு. ஃப்ரைடே உங்களுக்கு அலர்ட் வந்திருக்கு. எப்போ? 30 மினிட்ஸ் சார்ட். இது 2 டேஸ் முன்னாடியே வந்திருக்கு. இந்த இடத்துலயே செல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இங்கே தான் அதனுடைய ஃபினிஷிங் பாயிண்ட். இட் கேம் பியூட்டிஃபுல்லி ஹியர். உங்கள் இதுவும் இங்கேருந்து இங்கே தெளிவாக வந்து அந்த ட்ரேடோட டிசிஎஸ் ட்ரேடோட டீட்டெயில்ஸ் இதுதான். இங்கே பார்க்கலாம் எங்கே செல் பண்ணியிருக்கு, எங்கே அது வெளியே வந்திருக்காங்க, வாட் இஸ் த ப்ராஃபிட், எல்லாமே யூ கேன் வியூ ஹியர். அடுத்தது லாஸ்ட் வீக் நாங்கள் பண்ண ட்ரேட்ஸ். லாஸ்ட் வீக்னா மண்டே டு ஃப்ரைடே 28 ஜூலைலேருந்து 1 ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த டேட்லேருந்து இந்த பீரியடில் நாங்கள் பண்ண ட்ரேட்ஸ்லாம் யூ ஆர் கோயிங் டு சி நவ். இது வந்து 28 ஜூலை செய்யப்பட்ட ட்ரேட். இங்க பார்க்கலாம் மண்டே ஐசிஐசிஐ அண்ட் டாடா மோட்டார்ஸ். அன்னைக்கே வந்து இன்னொரு ட்ரேடும் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ட்ரேடு. ஓகே, தட் இஸ் 28 ஜூலை இட் செல்ஃப். பட் இன் கமோடிட்டிஸில் டிகான் ப்ரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி செய்யப்பட்ட ட்ரேடு. லெட்ல அவர் பண்ணியிருக்காரு. ஓகே, திஸ் இஸ் ஃப்ரம் கமோடிட்டி. ஏன் வந்து இதை வச்சிருக்கேன் அப்படின்னா கமோடிட்டிலையும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான். அடுத்தது 30th ஜூலை 2014 ஒரு ட்ரேட் செஞ்சிருக்கோம். தட் இஸ் ஆன் வெனஸ்டே, again in Tata Motors. Okay, அடுத்ததா 31st ஜூலை 2014, that is Thursday, செஞ்சுரி டெக்ஸ்ல ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எஸ்பிஐலையும் ட்ரேட் பண்ணியிருக்கோம். அது ஸ்டாப் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, this is the trades done on Thursday 31st July. That is the final day of this July contract in futures. அடுத்தது வந்து 1st ஆகஸ்ட். 1st ஆகஸ்ட்ல நாங்க பண்ண ட்ரேட்ஸ். ஓகே, 1st ஆகஸ்ட் again முன்னாடி நீங்க பார்த்திருக்கீங்க ஸ்டேட் பேங்க் அண்ட் சன் ஃபார்மா. ஓகே, இந்த வீக்ஸ்ல 4 டேஸும் ட்ரேட்ஸ் நடந்திருக்கு. எல்லாமே மோஸ்ட்லி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஆல் டேஸ் ஆர் சக்சஸ்ஃபுல் டேஸ். ஓகே, இந்த வீக்கே வந்து பாத்தீங்கன்னா more than 30,000 we have made except that commodity இல்லாம, commodity profit இல்லாம NSEல மட்டும் we have made 30,000, more than 30,000, 34,000 something. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்த மீதி சிக்னல்ஸை பத்தி இப்போ ஒரு விசிட் பண்ணலாம். ஃப்ரைடே அன்னைக்கு வந்த அதர் சிக்னல்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில்ல வந்து 10 டேஸா ஒரு ட்ரேட் போயிட்டு இருக்கு. இது போன வாரமே பிகினிங்ல வந்த சிக்னல்.
after this convergence. இந்த வாரமும் கண்டினியூ ஆயிருக்கு தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். is the best entry இந்த வாரம் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, சோ அது எங்க வந்திருக்குன்னா இந்த இடத்துல என்ட்ரா இருந்தீங்க, இட்ஸ் a good trade, பட் இந்த வாரத்தோட பெஸ்ட் செல் வந்து இங்க தான் இருக்கு. ஓகே, நீங்க பார்க்கலாம் 31st ரீஜன் இங்க தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செல் கிடைச்சிருக்கு. so good thing. 0 not 31st, so 0 இந்த இடத்துல தான் 0 இருக்கு. so இன்னும் still it is continuing. இன்னும் 30 பாயிண்ட்ஸ் இருக்கு அதனுடைய ஹவர் ஃபோர்ஸ் சப்போர்ட்டை டச் பண்றதுக்கு. ஓகே, this is the signal in crude oil. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ஃப்ரைடே அன்னைக்கு வந்த 1st ஆகஸ்ட் அன்னைக்கு வந்த டாடா ஸ்டீலோட ட்ரேடு கன்வர்ஜென்ஸ் சிக்னல் என்ட்ரி அலர்ட் வந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிந்தால் ஸ்டீல் கன்வர்ஜென்ஸ் ஹியர் சிக்னல். இங்க வந்து 3 ஏரோஸ் நீங்க பாக்குறீங்க. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுமா அப்படின்னா இல்ல. டிகான் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா there is no confusion at all. இந்த செட்டப்புக்கு பேரு தான் வந்து டபுள் டாப் ஃப்ரெஷ் செல் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, இல்ல கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இல்லை, அக்யூரேட்டா ட்ரேட் நடந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி டெக்ஸ் இல்ல 2 நாளும் செல் சிக்னல் வந்திருக்கு, Thursday and Friday after this convergence. இந்த பை சிக்னல் இஸ் a false பை சிக்னல். இதை வந்து நம்ம கண்டுக்க தேவையில்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு அருமையான செல் சிக்னல் வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரைடே வந்த சிக்னல்ஸ். எவ்ரிடே இது மாதிரி நிறைய சிக்னல். இட் நார்மலி ஹேப்பன்ஸ் இன் என்எஸ்சி. ஓகே, இந்த மாதிரி எவ்ரிடே நமக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் கிடைக்கும். நமக்கு பிரச்சனையே எந்த ட்ரேட் எடுக்கிறது என்ற ட்ரேட் விடுறது, அதான் ரியல் ப்ராப்ளம். ஓகே, இட்ஸ் a problem of plenty. பட் நான் ஓகே, அதை வந்து நீங்க பை எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓவர் கம் பண்ணிக்கலாம். வர்ற ட்ரேட்ல எது பெஸ்ட் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சில ஐடியாஸும் கிளாஸ்ல நாங்க கொடுக்குறோம். எது ஃபண்டமெண்டல் பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த ட்ரேட் போறது பெஸ்ட். ஸோ ஃபண்டமெண்டல் சைடும் நாங்க டச் பண்ணுவோம் நிச்சயமா கோர்ஸ்ல. டெக்னிக்கலா மட்டுமே போகாம மெயின் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அதனால இப்போ நிறைய எல்லா ஒரு 4-5 ஸ்கிரிப்ட்ல கிளியர் செல் இருக்கு. அந்த 4-5 செல்லுல எது பெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்கு யூ நீட் டு நோ தட் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர் நீங்க பார்க்கணும். அப்பதான் நீங்க அந்த வந்த செல்லுல எது பெஸ்ட் செல் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனமிக் கன்வர்ஜென்ஸ் ப்ரொஃபஷனல் வெர்ஷன் கிளாஸோட கோர்ஸ் கண்டென்ட் பத்தி நீங்க பார்க்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனமிக் கன்வர்ஜென்ஸோட பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டே மார்னிங் செஷன்ல இதெல்லாம் உங்களுக்கு நடத்தப்படும். பிரைஸ் ஃப்ளோ பேசிக்ஸ், ஜென்ரலா ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறது அதுல வரும். அடுத்தது டைனமிக் கன்வர்ஜென்ஸ்ல பை ஃப்ளோங்கிறது எப்படி இருக்கும், செல் ஃப்ளோங்கிறது எப்படி இருக்கும், இதை வச்சுதான் மார்க்கெட் பை மோட்ல இருக்கா செல் மோட்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணுவோம் ஒரு டைம் ஃப்ரேம்ல. அடுத்தது லெவல்ஸ், டிகான் லெவல்ஸ் பத்தி நம்ம இதுல பார்ப்போம். அப்புறம் ரியல் ஹை ரியல் லோவை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, இந்த விஷயங்கள்லாம்
first 2 hours of first day classல வரும். That is called basics. Okay, அதுக்கப்புறமா strategiesக்கு நம்ம போவோம். Dynamic convergence strategies. இந்த ப்ரொஃபஷனல் வெர்ஷன்ல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு அப்படின்னா பை என்ட்ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஃப்ரெஷ் பை. ஃப்ரெஷ் பை என்ன, ஒரு பை ட்ரெண்டோட ஆரம்பத்தில் வர்ற பைஸுக்கு பேர் தான் ஃப்ரெஷ் பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் 3 வகையான ஃப்ரெஷ் பை இருக்கு. டபுள் பாட்டம் ஃப்ரெஷ் பை, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஃப்ரெஷ் பை, அப்புறம் HTRT ஃப்ரெஷ் பை. இந்த 3 ஃப்ரெஷ் பை என்ட்ரிஸுமே ரெண்டுக்குமே இருக்கு. இன்ட்ராடேக்கும் இருக்கு, பொசிஷனலுக்கும் இருக்கு. ஓகே, இது எல்லாமே மார்க்கெட் 0 லெவல்ல இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பை என்ட்ரிஸ். ஓகே, ஒரு ட்ரெண்டோட, ஒரு பை ட்ரெண்டோட பிகினிங்ல வரும். அடுத்ததா ரீட்ரேஸ்மெண்ட் பை. ஒரு பை ட்ரெண்டோட மிடில் ஆஃப் த ட்ரெண்ட், பிகினிங்ல நீங்க என்ட்ரி எடுக்கல அப்படின்னா அடுத்து நீங்க எங்க நுழையலாம்னா ரீட்ரேஸ்மெண்ட் பைக்காக வெயிட் பண்ணி நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் பை எடுக்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் பை இருக்கு. இன்ட்ராடே ரீட்ரேஸ்மெண்ட் பை, இது எவ்ரிடே உங்களுக்கு வரும் எல்லா ஸ்கிரிப்ட்லயும். அப்புறமா இன்ட்ரா வீக் ரீட்ரேஸ்மெண்ட் பை, இது வந்து 2 டேஸ் அல்லது 3 டேஸ் ஒன்ஸ் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லயும் நடக்கும். பொசிஷனல் ரீட்ரேஸ்மெண்ட் பை வந்து 1 வீக் ஒரு வாட்டி வரலாம் அல்லது 15 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு அது வரலாம். ஓகே, ஸோ இன்ட்ராடே ரீட்ரேஸ்மெண்ட் பை டெய்லி நடக்கும். இது வந்து 2 நாள் அல்லது 3 நாளைக்கு ஒரு வாட்டி வரும். இன்ட்ரா வீக் ரீட்ரேஸ்மெண்ட் பை இது வந்து 1 வீக் அல்லது 15 டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு வரும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான், எல்லா ரீட்ரேஸ்மெண்ட் பையையும் நீங்க ரீகன்ஃபார்ம் பண்ணலாம். இதுல வரது ஒரு 100% கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இதுல இன்னொரு 100% நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 200% கன்ஃபர்மேஷனோட நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதனால இந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரிஸோட சக்சஸ் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 100% உங்களுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு என்ட்ரி டைப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்ததான் நம்ம செல் என்ட்ரிஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு செல் ட்ரெண்டோட ஆரம்பத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய என்ட்ரி இது வந்து 1 அப்படின்னு தான் வைக்கணும். டபுள் டாப் ஃப்ரெஷ் செல், சப்போர்ட் பிரேக் ஃப்ரெஷ் செல், HTRT ஃப்ரெஷ் செல், இது எல்லாமே 31 ரீஜன்ல நமக்கு கிடைக்கும். அதனால ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு ட்ரெண்டோட பிகினிங்லயே நம்ம நுழைஞ்சிருவோம் இந்த என்ட்ரிஸ் மூலமா. இது எல்லாமே போத் காமன் ஃபார் இன்ட்ராடே அண்ட் பொசிஷனல், ரெண்டுக்குமே இந்த 3 என்ட்ரிஸும் வரும். அடுத்ததா ரீட்ரேஸ்மெண்ட் செல். ரீட்ரேஸ்மெண்ட் செல் ஒரு செல் ட்ரெண்டோட நடுவுல நுழையிறதுக்கான டெக்னிக். ஆரம்பத்துல நீங்க என்ட்ரி எடுக்கலைன்னா யூ கேன் வெயிட் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட் செல். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரிஸ் வந்து இன்ட்ராடே ரீட்ரேஸ்மெண்ட் செல் இருக்கு, இது டெய்லி வரும். இன்ட்ரா வீக் ரீட்ரேஸ்மெண்ட் செல் இது வந்து 2 அல்லது 3 டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு இது வரும். பொசிஷனல் ரீட்ரேஸ்மெண்ட் செல் ஒன்ஸ் இன் 15 டேஸ் உங்களுக்கு வரலாம் அல்லது ஒன்ஸ் இன் எ வீக் வரலாம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதனுடைய ரீகன்ஃபர்மேஷன் டெக்னிக். அதனால எப்பயுமே நீங்க 200% கன்ஃபர்மேஷனோட இதுல நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அதனாலதான் என்னுடைய சக்சஸ் ரேட் வந்து 100% கிட்ட இருக்கும் எப்பயுமே. இதுல மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த ட்ரேட்ஸ் வில் கெட் சக்சீட். ஓகே,
ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் செல். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு டெக்னிக் குவிக் ஓப்பனிங் ட்ரேட். என்னோட டியூரேஷனே வந்து இந்த ட்ரேட்ஸோட டியூரேஷனே வந்து 15 மினிட்ஸ் தான் அதிகபட்சம். 15 to 20 மினிட்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனில் ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம் இதை வச்சு, அவ்வளோதான். இதில் ஒரு ட்ரெண்டிங்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு ட்ரெண்டு செட் ஆகிறதுக்கு ஒரு டைரக்ஷன் கிளியராக புரியணும் அப்படின்னா நமக்கு 1/2 hour to 1 hour தேவை. ஒரு 1/2 hour கழிச்சு தான் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுதுங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் ஓப்பனிங்லேயே நம்ம ஒரு பொசிஷன் எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல இடத்துல என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதனால் இந்த ஓப்பனிங் மார்க்கெட் ஓப்பனில் ஒரு சின்ன ட்ரேட், ஒரு 2 rupees அல்லது 3 rupees, மேக்ஸிமம் 5 rupees இதில் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ வேகமாக நம்ம உள்ளே போகிறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பொசிஷன் எடுக்க ட்ரை பண்ணி, இது ஜஸ்ட் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி அன்னைக்கு. அதான் குவிக் ஓப்பனிங் ட்ரேட்ஸ். இதில் வந்து பை ட்ரேட்ஸ் செல் ட்ரேட்ஸ் ரெண்டும் பண்ணலாம். ஓகே, இது ஒரு டெக்னிக்காக இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ரைட், ப்ரொஃபஷ்னல் வெர்ஷனில். பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது குவிக்காக பண்ணி முடிக்கணும். யூ ஷுட் நாட் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வர குவிக்காக வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் தான் ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். குவிக் இது மார்க்கெட் ஓப்பனில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும், ரைட். ஃபர்ஸ்ட் 15 minutes ஆஃப் தி மார்க்கெட் ஓப்பன். அதுக்கு அடுத்தது யூசிங் ஃபிபனோக்சி டூல்ஸ் அண்ட் டைனமிக் கன்வர்ஜென்ஸ். ஃபிபனோக்சி எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது இதில் ஹைலைட்டு. இதில் நார்மலாக மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி, நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபிபனோக்சியை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னோவேட்டிவாக. அதில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த டைனமிக் கன்வர்ஜென்ஸ் ப்ரொஃபஷ்னல் வெர்ஷனில். இது மூலமாக அக்யூரசி, ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே ரொம்ப கூடி இருக்கு இந்த ஃபிபனோக்சி டூவில் இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணுறதுனால. ஸோ பர்ஃபெக்ஷன் இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ட்ரேடிங் பர்ஃபெக்ஷன். ஸோ தட்ஸ் இஸ் ஸ்பெஷல் டாபிக் ஆஃப் திஸ் ப்ரொஃபஷ்னல் வெர்ஷன், யூஸிங் ஃபிபனோக்சி டூல் இன் டைனமிக் கன்வர்ஜென்ஸ். இது நார்மலாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்கோம். யூ கம் அண்ட் see how it is. அடுத்தது நோ ட்ரேட் சினாரியோ. இந்த இடத்துல ட்ரேட் இல்லைங்கிறது எப்படி முடிவு பண்ணுறது, அதான் முக்கியம். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால ராங் ட்ரேட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது மூலமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹவு டு ஃபிக்ஸ் த நோ ட்ரேட் ஜோன் சினாரியோ. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத எப்படி நம்ம முடிவு பண்ணலாம். அடுத்தது ஃபிக்ஸிங் த என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் லெவல்ஸ். ஒரு ட்ரேடு கன்ஃபார்ம் ஆன பின்னாடி எங்கே என்ட்ரு ஆகிறது, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது எப்படி முடிவு பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக், ரைட். அதுக்கு அடுத்ததா நம்ம என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் அதை யூஸ் பண்ண போகிறோம், வாட் ஆர் திங்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோங்கிற லிஸ்ட் இங்கே போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு 5 வந்து கம்பல்சரி வேணும். இந்த செகண்ட் 4 வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். செகண்ட் 4 இஸ் ஆப்ஷனல் ஃபார் யூ, ரைட். ஸோ இதெல்லாம் we are going to give you along with the class. அதே மாதிரி உங்களுக்கான கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், டிஜிட்டல் மெட்டீரியல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் கோர்ஸ் வரும்போது we will provide writing materials, course materials, everything we will give. அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் we will provide you. நீங்கள் லைஃப் லாங் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். there is no password, there is no nothing, யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்.
எங்களுடைய கிளாஸ் எப்படி இந்த கோர்ஸ் நடத்தப்படுது அப்படின்னா 3 days of live market training 9 to 6 p.m. ஒவ்வொரு நாள் 9:30 9க்கு ஆரம்பிச்சு 5:36க்கு நாங்க முடிச்சிருவோம். Excuse me, I'm not feeling well, but I have to do this video. The 3 days of live market training எப்படி நடத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, first day உங்களுக்கு ஃபுல்லா will explain the whole system and strategies, basics எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். Second day live trading, அதுக்கப்புறம் plus fundamental class இருக்கும். Third day கம்ப்ளீட்டாவே லைவ் ட்ரேடிங் உங்களுக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். செகண்ட் அண்ட் ட்ரேட் டே யூ கேன் வாட்ச் த மார்க்கெட் அண்ட் பிக் அப் சம் ட்ரேட்ஸ். இந்த மாதிரியான எக்ஸசைசஸ்லாம் இருக்கும். இதுதான் அந்த 3 days நம்ம பண்ண போற விஷயங்கள். இந்த 3 நாள் கிளாஸ்க்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் விட மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் இருக்கு. ஒவ்வொரு செஷனும் 2 மணி நேரம் நடக்கும். இது எப்போ நடக்கும்னா ஈவினிங் நடக்கும். 7 to 9 அல்லது 8 to 10 நடக்கும். இது எப்போ நடக்கும், என்ன டேட்ல நடக்கும்னா கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். ஈவினிங்ல தான் இது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் கிளாஸ் முடிஞ்சு 30 நாள் கழிச்சு உங்களுக்கு 1 day ரிஃப்ரெஷ் கிளாஸ் ஒன்று நடக்கும். இது வந்து ஃபுல் டே கிளாஸ், டைரக்ட் கிளாஸ். இதுல வந்து ஃபுல்லா நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 month பீரியட்ல உங்களுக்கு ஏற்பட்ட டவுட்ஸ், அதே மாதிரி டிஃபிகல்டிஸ் இதெல்லாம் நீங்க சொல்லலாம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் எப்படி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் we will help you. அதுக்காக தான் இந்த கிளாஸை வச்சிருக்கோம். ஸோ 1 day ரிஃப்ரெஷ் கிளாஸ் ஆஃப்டர் 30 days நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 30 நாள் அல்லது 1 மாசம் நீங்க ஒரு நல்ல ட்ரைன் அப்ல இருப்பீங்க, கன்சிஸ்டன்ட் ட்ரைனிங்ல. அதனால நீங்க நல்லாவே இதை நீங்க பழகிக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா நடக்கும். என்னோட கிளாஸஸ்லாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத என்னோட வெப்சைட்ஸ்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். enlighttrading-solutions.in-ல நீங்க எவ்ரி வீக் அல்லது ஒன்ஸ் இன் 15 days இது சேஞ்ச் ஆகும். நீங்க போய் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்த வீடியோல. அடுத்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில நடக்க போகுது. ஆகஸ்ட் 12, 13, 14 தேதிகள்ல திருச்சியில நடக்குது. 3 நாள் லைவ் மார்க்கெட் ட்ரைனிங். அதாவது செவ்வாய், புதன், வியாழன். ஓகே, 12, 13, 14 ஆகஸ்ட் 2014. ஓகே, ஃபீஸ் வந்து இந்த ஹோல் 3 days கிளாஸ், 3 ஆன்லைன் ட்ரைனிங் செஷன், 1 day ஃபுல் ரிஃப்ரெஷ் கிளாஸ், இதெல்லாம் சேர்த்து கோர்ஸு அண்ட் தென் சாஃப்ட்வேர் எவ்ரிதிங் ஒன்லி 25,000 தான் வாங்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த 3 நாள் வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருக்குமே, திருச்சியில் கிளாஸ் நடக்குதுன்னா திருச்சியில் இருக்கவங்களுக்கு அகாமடேஷன் தேவைப்படாது. பட் சென்னையிலேருந்து வந்தாவோ, கோவையிலேருந்து வந்தாவோ, திருநெல்வேலியிலேருந்து வந்தாவோ, சேலத்துலேருந்து, வெளியூர்கள்லேருந்து வர்றவங்களுக்கு we are providing free accommodation, AC accommodation நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 days கிளாஸில் உங்களுக்கு லஞ்சு, டீ, காஃபி, ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். எல்லாமே ஃப்ரீ, எந்த ஃபீஸும் அதுக்காக நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ அக்காமடேஷன், லஞ்ச், டீ, காஃபி எவ்ரிதிங் we will provide. அதே மாதிரி கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ யூ நீட் டு பே ஒன்லி 25,000 rupees. ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்க்கு வரணும்னா அவங்களுக்கு இந்த ஃபீஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து
டிஸ்கவுண்டட் ஃபீஸ் உண்டு. அவங்க இந்த ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அவங்களுக்கு வெளியூர்லேருந்து வர ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் அகாமடேஷன் உண்டு. யாராவது வர விரும்பினால் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். பட் நியூ கம்மர்ஸ்க்கு இதுதான் ஃபீஸ். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் we will provide. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டைனமிக் கன்வர்ஜென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது என்னோட ப்ரீவியஸ் கோர்சஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, ஓகே, யார் வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, so book your seat if you are interested to attend my dynamic convergence professional version class. மெசேஜ் அனுப்புங்க அல்லது எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, you can send me a message or you can just call me. Okay, லாஸ்ட் மந்த் ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபைனலாக லாஸ்ட் மந்த் ஜூன் ஜூலையில் ஃபியூ டேஸ் மட்டும்தான் என்னால் ட்ரேட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் I had a few more batches of classes in Madurai, Salem and Mettur. அப்புறமா என்னோட சன் டாட்டரோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு அலைய வேண்டி இருந்தது. அப்புறமா என்னோட ஆஃபீஸில் சில ரெனோவேஷன் ஒர்க்ஸ் இருந்தது. இந்த காரணங்களால் I had very few days to trade. This is 21st July trade. 21st June, 30th June, and then 2nd July, July 9, July 14, July 15, July 18, and then July 23. Okay, so if you are really interested to come, so please book your seat, send a message or call me to this number 9600277108. ஃபைனலாக நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நிச்சயமாக இந்த கோர்ஸ் உங்கள் லைஃப்லேயே ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ட்ரேடிங் கரியர்லேயே ஒரு பிக் டேர்னிங் பாயிண்ட்டை உங்களுக்கு இந்த டைனமிக் கன்வர்ஜென்ஸ் ப்ரொஃபஷ்னல் வெர்ஷன் கொடுக்கும். நிச்சயமாக என்ஜாய் யுவர் டே, enjoy every day with profit. Okay, so until I meet you with another free seminar video in future, this is M Saravanan from Enlight Trading Solutions, thanking you for watching my free seminar. Thank you very much. Goodbye.